படிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். தேவனுடைய பாதுகாப்பு எப்ப நமக்குள்ள இருக்குதோ, எப்ப நமக்கு இருக்குதோ, அப்போ இந்த ஜெபத்தின் முடிவுல சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் அவன் என்ன வேண்டிக் கொண்டானோ அதை அவனுக்கு தந்தறினார், அதை அவனுக்கு செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆமென். நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஜெபத்தில் அவர் சொல்றார், தேவரீர் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. தீங்கு என்னை தொடாதபடிக்கு என்னை அந்த தீங்கிலிருந்து விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். இங்க நல்லா கவனிங்க. இவங்க ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு தேவைன்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. மனுஷனுடைய பாதுகாப்புக்காக இவங்க ஜெபிக்கல. மனுஷனுடைய பாதுகாப்பு என்னை சுற்றிலும் ஆண்டவரே நிறைய மனுஷர்கள் எனக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி இவங்க ஜெபிக்கல. இவங்க ஜெபித்த ஜெபம் என்னன்னு சொன்னா, தேவரீர் நீர் எனக்கு பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. தேவரீர் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு தீங்கு நம்மை துன்பப்படுத்துகிறதா இருந்தா, இன்னைக்கு அநேக தீங்கு நம்மளை என்ன பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னா துன்பப்படுத்தி நிக்குது. இன்னைக்கு நம்மளை துன்பப்படுத்துற காரியம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம குடும்பத்திலேயே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்மளை துன்பப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது, ஆண்டவரே அப்பா அந்த தீங்கு என்னை தொடாதபடிக்கு என்னை என்ன பண்ணுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்றவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப அவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லி தெரியாது, குடும்பத்திற்குள்ள அவங்க எப்படி வெளியேந்து உள்ள வருவாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா அதே ஸ்பிரிட்டோட அவங்க உள்ள வந்தாங்கன்னு சொன்னா, அந்த ஸ்பிரிட் நமக்கு என்ன பண்ணும் சொன்னா நிச்சயமா பாதிக்கப்படும். அதன் மூலமா நம்மளுடைய மூளை கெட்டு போகும், நம்மளுடைய இருதயம் கெட்டு போகும், நம்மளுடைய விசுவாசம் கெட்டு போகும். அதனால நம்ம பேசக்கூடாததை பேசுவோம், நம்ம சிந்திக்க கூடாததை சிந்திக்குவோம். இதனால தான் அவர் ஜெபிக்கிறாரு, தேவனே என்னை தீங்குக்கு விலகி காத்துக் கொள்ளுங்க, என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் தீங்காய் இல்லாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. இந்த யாபேஸ் யாரு? யாபேஸ் அவங்களுடைய அம்மா எப்படி இவங்களை ஈன்றெடுத்தாங்க, எப்படி இவங்களை பெற்றெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எப்படி பெற்றெடுத்தாங்களா? அவரை துக்கத்தோடு பெற்றெடுத்தாங்களாம். ஆனா நல்லா கவனிச்சு பார்க்கும் பொழுது துக்கமாய் பெற்றெடுத்த அந்த மகன் தான் தேவனுடைய சித்தத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மகனாய் இருக்கிறான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? இன்னைக்கு துக்கத்தை பார்த்து, நம்ம தீங்க பார்த்து நாம ஜெபிக்கிறதை விட்டுறக்கூடாது. ஆனா தேவனிடத்துல ஜெபிக்கும் போது நாம ஜெபிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இங்க யாபேஸ் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே தேவரீர் என்னை தீங்கிலிருந்து விலக்கி நீங்க எனக்கு பாதுகாப்பா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே போல தேவனாகிய கர்த்தரும் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவரோடு கூட இருந்து அவரை பாதுகாத்துக் கொண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கேட்டதை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய ஜெபம் அவரை மாற்றுச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய ஜெபம் தேவனாகிய கர்த்தர் கேட்டு அவருக்கு பதில் கொடுத்தாருன்னு சொன்னா, இன்னைக்கு நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவனிடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே அப்பா எந்த தீங்கின் நிமித்தமாய் என்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு, எந்த தீங்கின் நிமித்தமாய் என்னுடைய வாயின் வார்த்தைகள் கெட்டு போகாதபடிக்கு, எந்த தீங்கின் நிமித்தமாய் ஆண்டவரே நான் தீய பாதையில நடக்காதபடிக்கு, என் குடும்பத்திலேயே பிரச்சனை எழுப்புகிறவர்கள் இருந்தாலும் கூட ஆண்டவரே என்னை எந்த தீங்குக்கும் போக கூடாதபடிக்கு என்னை விலக்கி மீட்டு காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்து அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இவர் ஜெபிக்கிறாரு, என்ன ஜெபிக்கிறாருன்னு சொல்லி நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது, தேவரீர் என்னோடு இருந்து, ஆமென், அவர் சொல்றாரு என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து
அதாவது ஆண்டவரே கேட்கிறாரு, ஆண்டவரே எந்த மனுஷனும் என்னோடு இருந்து அல்ல ஆண்டவரே. ஜெபம் நல்லா கவனிங்க, எப்படி ஜெபிக்கிறார்னா, இந்த அவங்க என்னோடு கூட இருந்து அந்த காரியத்தை வாய்க்க செய்ய அவங்களிடத்துல பேசுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் கிட்ட என்ன பண்ணலனாக்கா இவர் கேட்கல. இவர் என்ன பண்ணலனாக்கா அவங்க கிட்ட முன்பதாகவே ஆண்டவர் நீங்க போய் பேசிருங்கப்பான்னு சொல்லி கேட்கல. இவர் எப்படி ஜெபிக்கிறார்னாக்கா, ஆண்டவரே நீங்க என்னோடு, அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நீங்க என்னோடு என்ன பண்ணுங்க, நீங்க என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஆமென். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக விஷயங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், அநேக காரியங்கள் நம்மை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். நம்மளுடைய குடும்பத்திலே நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்திலே நம்மளுடைய கணவனோ அல்லது மனைவியோ துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது உறவுகள் நம்மை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், இல்ல நண்பர்கள் நம்மை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், இல்ல இந்த சமுதாயத்துல சமூகத்துல யாராவது நம்மளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். அந்த துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனிடத்தில் நம்ம முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தேவரே நீர் என்னோடு கூட இருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜெபத்திற்கு யாபேசுக்கு பதில் கொடுத்ததை போல நமக்கும் அவர் பதில் கொடுத்து அவர் நம்மை மீட்டு நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கும்போது தாவீது ஜெபிக்கிறாரு. 61வது சங்கீதத்து 16ஆம் சங்கீதத்துல தாவீது ஜெபிக்கிறாரு. 16ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல தாவீது ஜெபிக்கிறாரு, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மோசேவோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவனாகிய கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்கிறாரு. அப்படிப்பட்ட கர்த்தரிடத்துல தான் இந்த தாவீதும் வேண்டுதல் செய்யறாரு. என்ன வேண்டுதல் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, தாவீது ஜெபம் பண்றாரு, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நாம முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறோம், ஆண்டவரே என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. அப்ப என்னை காப்பாற்றும் எந்த சூழ்நிலையில கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா, எல்லா மனுஷர்களும் அவர்களை சூழ்ந்திருக்கும் பொழுது, தாவீதை சூழ்ந்திருக்கும் போது எல்லா மனுஷர்களும் தாவீதை சாகடிக்கலாம் நினைக்கும் பொழுது காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில தாவீது கேட்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளையும் என்னன்னாக்கா நாம கூட என்னன்னாக்கா ஒரு கழுத்தை நெருக்கிறது போல நம்மளுக்கு என்ன ஆயிடும்னாக்கா கஷ்டம் அப்படியே நெருக்கிடும். அன்னைக்கு தாவீதை நெருக்கிறதுக்கு அநேக மனுஷர்கள் எழும்பினார்கள். தாவீதை என்ன பண்ணினோம்னாக்கா அவனை முறியடிச்சுனா அப்படின்னு சொல்லி அநேக மனுஷர்கள் எழும்பினார்கள். அன்னைக்கு தாவீது கேட்டார் என்னன்னு சொல்லி, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மையே நம்பி இருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு நாம எப்படி ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே என் கழுத்தை நெருக்குதாப்பா, இன்னைக்கு என் துன்பம் என் கழுத்தை நெருக்குது, என் கஷ்டம் என் கழுத்தை நெருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றதை காட்டிலும் தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு அன்றைக்கு யாபேசுக்கு பதில் கொடுத்த தேவனாகிய கர்த்தர், தாவீதுக்கு பதில் கொடுத்த தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தரை நாம நம்பி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை காத்து ரட்சித்து ஜெபத்திற்கு பதிலை தந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றிகளை ஏறெடுக்கலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு நாம சொல்லணும், தேவனே சொல்லலாமா, தேவனே தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். தேவனையே நம்பி இருக்கிறவங்களுக்கு வேதம் தெளிவா சொல்லுது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்த மனுஷன் தாவீது, தாவீதுக்கு அவ்வளவு செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நாம அவரை காணாம விசுவாசிச்சு இருக்கிற நமக்கு தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு செய்வாருன்னு சொன்னா, தாவீதை காட்டிலும் அதிகமாய் நமக்கு செய்வார். அப்ப தாவீதை காட்டிலும் நம்ம அதிகமா தேவனை நம்பும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா ஆபத்து நாசம் மோச விபத்துகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மை காத்து அவர் ரட்சிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் நல்லா ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய அடைக்கலமா இருக்கணும். ஆமென். தேவனது பாதுகாப்பா இருக்கணும். ஆமென். அப்படி இருக்கும்போது நான் தைரியமா இருக்கலாம். இன்னொரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 17 8ஆம் வசனம் சொல்லுகிறது,
கண்மணியை போல என்னை காத்தருளும். அல்லேலூயா. யாரு ஜபிக்க முடியும்? இப்படி யாரு ஜபிக்க முடியும்? கண்மணியை போல. இன்னைக்கு தாவீது சொன்னதுனாலதான் நாம சொல்றோம் என்னன்னு, ஆண்டவரே உடைய கண்மணி போல என்னை காத்தருளும் சொல்லி. நானா சுயமா ஜபிக்கிறேனா? நானா சுயமா சொல்றேனா? நான் இல்ல. இது தேவனாகிய கர்த்தரிடத்துல தாவீது கேட்கிறாரு, கண்மணியை போல என்னை என்ன பண்ணுங்க, காத்தருளும். யாரா ஜபிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா யாராலையும் ஜபிக்க முடியாது. ஏன் இப்படி ஜபிச்சிருக்கிறாரு தாவீது அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. நம்ம என்னதான் நம்மளை எதிரிகள் மேற்கொள்ள வந்தாலும் கூட, என்னதான் நம்மளை தாக்க வந்தாலும் கூட, நம்ம என்ன பண்ணுவாங்கனாக்கா, இங்க அடிப்பாங்க, இங்க அடிப்பாங்க, தலையில அடிப்பாங்க, இந்த ஷோல்டர்ல அடிப்பாங்க, கால் பகுதியில் அடிப்பாங்க, வயிற்றுல என்ன பண்ணிடுவாங்க, குத்திடுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தாக்கப்படுவோம். ஆனா நல்லா கவனிங்க, கண்ணு மணியை மாத்திரம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா தொட விட மாட்டோம். எப்படின்னா நம்ம தடிக்க என்ன பண்ணிடுவோம்னாக்கா, இந்த கண்ணு மணி மேல நம்ம யாருடைய கரங்களையும் படவும் விட மாட்டோம், எந்த தூசியும் பட விட மாட்டோம், எந்த பூச்சியும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பட விட மாட்டோம். அதுக்கு பாதுகாப்பா இது குத்துட்டுக்கிறாரு. அதை கருத்தில் கொண்டு ஞாபகத்துல வச்சு இவர் எப்படி ஜபிக்கிறார் அப்படின்னு சொன்னா ரொம்ப தெளிவா ஜபிக்கிறாரு. தேவனே, கண்ணு மணிய யாரும் தொடாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக்குவீங்க இல்லையா? யாரும் அதை தொட முடியாது இல்லையா? யாரும் அதை நெருங்க முடியாது இல்லையா? எதான் சரீரத்துல அவங்க தொட நினைச்சாலும் அந்த கண்ணு மணிய மாத்திரம் தொட முடியாது இல்லையா ஆண்டவரே? அதே போல என்னை காத்துக்கொள்ளுங்க அப்பான்னு சொல்லி அவர் கருத்தாய் ஜபிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பார்க்கும்போது நாம ஏதோ ஒண்ணு ஜபிக்கிறோம்னு சொல்லி ஜபிக்க கூடாது. அவர் ரொம்ப தெளிவா ஜபிக்கிறாரு. தேவனே, அதாவது கண்மணியை போல என்னை காத்தருளும் அப்பா. நான் உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறப்பா, உம்முடைய கண்ணு மணி போல என்னை காத்துக்கங்கன்னு சொல்லி ஜபிக்கிறாரு. நல்லா கவனிச்சு ஜபத்தை கேட்டோம் அப்படின்னு சொன்னா யாருமே செய்திராத ஒரு ஜபமா இருக்குது. ஏன்னு சொன்னா இந்த கண்ணு மணி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அதை தாவீது என்ன பண்றாருனாக்கா பங்கிட்டுக்கிறாரு. தாவீது என்ன பண்றாருனாக்கா சொந்தம் கொண்டாடுறாரு. யாருமே ஜபிக்காத ஜபத்தை நம்ம செய்யணும்பா, ஆண்டவர் கிட்ட இப்படி கேட்டா ஆண்டவர் நிச்சயமா பதில் கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லி கரெக்டா தெளிவா கேட்கிறாரு. ஆண்டவரே, அந்த கண்ணு மணிக்கு எப்படி பாதிப்பு வராம பாதுகாத்துக்குவீங்களோ அதே போல அப்பா என்னையும் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்ட தாவீதை தேவனாகிய கர்த்தர் முதிர் வயது ஆகி மரிக்கிற வரைக்கும் பாதுகாத்து அவர் வழி நடத்தியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. ஆமென். அதே போல தான் ஜபிக்கிறாரு. 17:9 ஜபிக்கிறாரு. உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஆமென். இந்த வேண்டுதல் எல்லாம் எப்படிப்பட்ட வேண்டுதல் அப்படின்னு சொன்னா தெய்வீக பாதுகாப்பு. அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாதுகாப்பு நல்லா கவனிக்கும் போது தாவீது கேட்கிறாரு, ஆண்டவரே, எனக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, எனக்கு ஒரு துன்பம் வரும்போது, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, என்னை சத்துருக்கள் விழுங்க வரும்பொழுது, ஆண்டவரே, என்னால எங்கேயும் ஓடி போய் ஒளிய முடியாது, என்னால எங்கேயும் ஓடி போய் ஆண்டவரே சிக்கிக்கொள்ள முடியாது. ஆகையால என்னுடைய அடைக்கலம் நீங்களே, என்னுடைய பாதுகாப்பு நீங்களே, என்னுடைய தஞ்சம் நீங்களே ஆண்டவரே. அதனால கேட்கிறாரு, அப்பா உம்முடைய சட்டையின் கீழே என்னை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். அவருடைய சட்டைகளிலே நாம குடியிருக்கிறவர்களா இருந்தா, அவருடைய சட்டைகளின் கீழே நாம இருக்கிறவங்களா இருந்தா தேவனாகிய கர்த்தர் அதிக 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 பாதுகாப்பை தந்து நம்மை வழிநடத்துவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரு இப்படிப்பட்ட ஜபத்தை அவர் ஏறெடுக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா கர்த்தர் பதில் கொடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இன்றைக்கு நாமும் என்ன செய்யணும்னாக்கா ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்குள்ளும் என் குடும்பத்திற்குள்ளும் இருக்கும் பொழுது எந்த விதமான சத்துருக்களின் போராட்டங்களும் எந்த விதமான நிந்தைகளும் என்னுடைய குடும்பத்தில் வரக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு எங்கள் குடும்பத்திற்கு தேவை, எனக்கு தேவை ஆண்டவர் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் யாபேசுக்கு பதில் கொடுத்த தேவனாகிய கர்த்தர், தாவீதுக்கு பதில் கொடுத்த தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுத்து நம்மை நடத்துகிற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு, கிறிஸ்துவுடைய பாதுகாப்பு, பரிசுத்த ஆவியானுடைய
பாதுகாப்பு மனுஷனுக்கு இருக்கணும்னு சொல்லி ஜபிக்கிறாங்க. அதை கர்த்தரும் கேட்டு ஆம் என்றும் ஆமென் என்றும் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து அவர்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து அவர்களை காக்க வல்லவராயிருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்து தேவன் மேல விசுவாசமா இருந்து நாம முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லி நாம கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அப்படியே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நாம கேட்கணும்ன்றார் ஆண்டவர். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம முழங்கால் படியிட்டு அவர் மேல முழுமையாய் விசுவாசத்தை உள்ளவர்களாய், முழு உள்ளத்தோடு அன்பு உள்ளவர்களாய் நாம முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு பாதுகாவலராய் பாதுகாப்பா இருங்க ஆண்டவர் என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து, நம்முடைய நண்பர்களை பாதுகாத்து, நம்முடைய உறவுகளை பாதுகாத்து, நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அவரை என்ன பாதுகாத்துக்கணும்னு சொல்றீங்க? உங்க முழங்கால்கள் முடங்கட்டும் சொல்றேன். அல்லேலூயா. உங்க முழங்கால்கள் மடங்கட்டும். அல்லேலூயா. மடங்கி உங்களுக்கு முழங்கால் மடங்கி கேட்கட்டும். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே அப்பா நீங்க எனக்கு பாதுகாப்பா இருங்க ஆண்டவரே. தெய்வீக பாதுகாப்பு எனக்கு தேவை ஆண்டவரே. எனக்கு தெய்வீக பாதுகாப்பு தேவை ஆண்டவரே. அன்றைக்கு ஜாபேஸ் ஜெபித்தார் ஆண்டவரே. தெய்வீக பாதுகாப்புக்காக ஜெபிக்கும் பொழுது நீர் பாதுகாப்பை கொடுத்து நடத்தினீர் ஆண்டவரே. அன்றைக்கு தாவீது ஜெபித்தார் ஆண்டவரே. அப்பா எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஜெபித்த போது நீ தாவீதை பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. அன்றைக்கு மோசே ஜெபித்தார் ஆண்டவரே, எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நீர் மோசேவை பாதுகாத்த தேவன் ஆண்டவரே. அன்றைக்கு மோசேவோடு கூட இருந்த தேவன், தாவீதோடு கூட இருந்த தேவன், யாபேசோடு கூட இருந்த தேவன், எலியாவோடு கூட இருந்த தேவன், எலிசாவோடு கூட இருந்த தேவன், தேவனாகிய கர்த்தர். அன்றைக்கு அவரோடு கூட இருந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வேண்டுதலை கேட்டு நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லி பதில் கொடுத்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகமோ பாவத்தில் என்ன ஆயிட்டு இருந்துச்சு? மூழ்கி கெட்டு போயிருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா கெட்டு போனதை தேவனாகிய கர்த்தர், ஆமென், அல்லேலூயா, கெட்டு போனதை, ஆமென், கசப்பை தேவனாகிய கர்த்தர் மதுரமாய் மாற்ற வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அந்த கசப்பான நீரை, ஆமென், பாவத்திற்கு அறிகுறியா இருந்த அந்த கசப்பான நீரை, ஆமென், எப்படி அதுல விழுந்த மரத்தை போல இந்த பாவத்திற்குள்ள தேவனாகிய கர்த்தர் வந்து, ஆமென், அந்த கசப்பான தண்ணியில எப்படி மரம் விழுந்த பொழுது, மரத்தை வெட்டி போடும்போது அது மதுரமா மாறிச்சோ, பாவியான மனுஷனுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ள வரும்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம் பாவத்தை நீக்கி நம் ஜெபத்தை கேட்டு நம்மை ரட்சித்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நல்லா ஜெபிக்கணும். ஆமென். ஜெபிச்சு ஆண்டவரிடத்துல கேட்டு பாதுகாப்பை பெற்றுக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் கண்கள் எப்படி இருக்குது? இந்த உலகத்தின் கண்கள் வன்கண்கள் சொல்லுது. வேதத்துல சொல்லுதா? வன்கண்கள், பொறாமையின் கண்கள், வஞ்சகத்தின் கண்கள், இச்சையின் கண்கள். இப்படிப்பட்ட கண்கள் நம்ம வெளியே போகும்போது அப்படியே பார்க்கும், ஆனா சிரிக்கும். ஆனா கண்கள் எப்படி இருக்கும்? நம்மை இச்சிக்கிறதா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பாதுகாப்பை கேட்டு போனே நீ, அல்லேலூயா, என் பாதுகாப்பை நீ கேட்டு போனதுனால என் பாதுகாப்பு எப்பவுமே உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும். எந்த வன்கண்களும், பொறாமையின் கண்களும், வஞ்சகத்தின் கண்களும், இச்சையின் கண்களும் உன்னை தொடாதபடிக்கு நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம்.